இன்னைக்கு சார் வாக்காளர் சீட்டு, அதாவது 2002ஆம் ஆண்டுக்கு முன்னாலே 10 தடவை வாக்கு சேர்ப்பதும் ஆக நீக்குவதுமாக 10 தடவை நடைபெற்றிருக்கிறது. 2002க்கு அப்புறம் 3 தடவை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த வாக்காளர் சேர்ப்பதும் நீக்குவதும் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆடி போய் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் பேசாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப் போகிறோம், அதற்காக டிபிஆர் கொடுக்கலாம் என்ற ஒரு தகவல் வந்ததாக செய்தி இருக்கிறது. ஆனால் இதற்காக உச்ச நீதிமன்றம் போகவில்லை. ஆனால் எதற்காக உச்ச நீதிமன்றம் போனால் தான் தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சரி இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள், குக்கிராமத்திலே போதைப் பொருட்கள், யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு அந்த அளவுக்கு கஞ்சாவை போட்டுக்கொண்டு பல்லடத்திலே ஒரு வீடு புகுந்து 3 பேரை வெட்டி கொள்ளுகிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னமே காவலர் குடியிருப்பிலே போய் விரட்டி விரட்டி வெட்டி கொள்ளுகிறார்கள். காவல்துறை மீது ரவுடிகளுக்கு பயம் இல்லை. ரவுடிகள் யாருடைய பக்கம் இருக்கிறார்கள் சொன்னால் அது திமுகவுடைய பின்னணியிலே இருக்கிறது. கஞ்சா போதைப் பொருள் யாருடைய கையில் இருக்கிறது சொன்னால் ஜாபர் சாதிக், அதில் யார் என்றால் திமுகவை சேர்ந்தவர், மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே இருக்கக்கூடியவர். உரத்த நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே உள்ள ஒருவர் கஞ்சா போதைப் பொருள் போட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்.